வணக்கம். இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு இபிஎஃப்ஓ விதிகளில் சற்று மாற்றம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி, உறுப்பினர் உயிரிழந்தால் பிஎஃப் மற்றும் இபிஎஸ் பென்ஷன் யாருக்கு கிடைக்கும்? தெரிந்திருக்க வேண்டிய முக்கிய தகவல்கள். நீங்கள் உயிரிழந்தால் பிஎஃப் மற்றும் இபிஎஸ் பென்ஷன் யாருக்கு கிடைக்கும்? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பெரும்பாலான சம்பளதாரர்கள் தங்களது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப் கணக்கில் சேமிக்கப்படும் தொகை ஓய்வூதிய காலத்திற்காக மட்டுமே பயன்படும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இபிஎஃப் உடன் இணைந்துள்ள ஊழியர் ஓய்வூதிய திட்டம் அதாவது இபிஎஸ் உறுப்பினர் உயிரிழந்த பிறகும் அவரது குடும்பத்தினருக்கு மாதாந்திர நிதி பாதுகாப்பை வழங்கும் முக்கிய திட்டமாகும். ஒரு உறுப்பினர் பணியில் இருக்கும் போதே எதிர்பாராத விதமாக உயிரிழந்தால் அவரது குடும்பத்தினர் குறிப்பிட்ட தகுதிகளின் அடிப்படையில் மாதாந்திர பென்ஷன் பெறலாம். மேலும் இபிஎஸ் திட்டத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று, உறுப்பினர் நீண்ட காலம் பணியாற்றிருக்க வேண்டிய அவசியமில்லாதது. நிதி நிபுணர்கள் கூறுவதன்படி, இபிஎஃப் உறுப்பினர் பணியில் இருக்கும் காலத்தில் உயிரிழந்தால் இபிஎஸ்க்கு 1 மாதம் மட்டுமே பங்களிப்பு செய்திருந்தாலும் தகுதியான குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப பென்ஷன் பெறலாம். இது குடும்பத்தின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. இந்நிலையில், உறுப்பினர் உயிரிழந்த பிறகு பென்ஷன் யாருக்கு கிடைக்கும்? கணவன் அல்லது மனைவியா? உறுப்பினர் உயிரிழந்த பிறகு அவரது கணவர் அல்லது மனைவி குடும்ப பென்ஷன் பெற தகுதி உடையவராவர். வாழ்நாள் முழுவதும் அல்லது மறுமணம் செய்யும் வரை பென்ஷன் வழங்கப்படும். நடைமுறையில் உள்ள இபிஎஸ் விதிகளின்படி பென்ஷன் கணக்கிடப்படும். குறைந்தபட்ச குடும்ப பென்ஷன் தொகை தொடர்பான விதிகள் இபிஎஃப்ஓ விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்கும். மேலும் கணவன் அல்லது மனைவியுடன் சேர்த்து தகுதியான குழந்தைகளுக்கும் பென்ஷன் வழங்கப்படும். அதிகபட்சம் 2 குழந்தைகள் வரை அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பு அதாவது தற்போதைய விதிகளின்படி மாதாந்திர உதவித்தொகை பெறலாம். மேலும் அடுத்ததாக ஆதரவற்ற அதாவது ஆர்ஃபன் குழந்தைகள் தந்தை மற்றும் தாய் இருவரும் உயிரிழந்திருந்தால் குழந்தைகளுக்கு ஆர்ஃபன் பென்ஷன் வழங்கப்படும். இது குடும்பத்தின் நிதி சுமையை ஓரளவு குறைக்க உதவும் பாதுகாப்பு ஏற்பாடாகும். கணவன் மனைவி அல்லது குழந்தைகள் இல்லை எனில் உறுப்பினருக்கு தகுதியான கணவன் மனைவி அல்லது குழந்தைகள் இல்லாத சூழலில் இபிஎஃப் விதிகளின்படி உறுப்பினரை பொருளாதார ரீதியாக சார்ந்திருந்த பெற்றோர் அல்லது இபிஎஃப் கணக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ள நாமினி ஆகியோருக்கு பொருந்தும் விதிமுறைகளின் அடிப்படையில் பலன்கள் வழங்கப்படலாம். கடைசியாக, பிஎஃப் நாமினேஷனை ஏன் அவ்வப்போது புதுப்பிக்க வேண்டும்? திருமணம், குழந்தை பிறப்பு அல்லது குடும்பத்தில் ஏற்படும் பிற முக்கிய மாற்றங்களுக்கு பிறகு இபிஎஃப் நாமினேஷன் விவரங்களை புதுப்பிப்பது மிகவும் அவசியம். இதன் மூலம் சரியான நபருக்கு பிஎஃப் தொகை கிடைக்கும். குடும்பத்தினர் தேவையற்ற சட்ட சிக்கல்களை தவிர்க்க முடியும். கோரிக்கை அதாவது கிளைம் செயல்முறை எளிதாகும். மாற்றுத்திறனாளிகளுக்கான இபிஎஸ் பாதுகாப்பு. இபிஎஸ் திட்டம் உறுப்பினர் உயிரிழக்கும் சூழ்நிலைக்கு மட்டுமல்லாமல் பணியில் இருக்கும்போது நிரந்தர முழு ஊனமற்ற நிலை ஏற்பட்டாலும் பாதுகாப்பு வழங்குகிறது. அத்தகைய சூழலில் உறுப்பினருக்கு மாதாந்திர ஊனமுற்றோர் பென்ஷன் வழங்கப்படும். இதற்காக 10 ஆண்டுகள் சேவை செய்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இபிஎஸ்க்கு குறைந்தபட்ச பங்களிப்பு இருந்தாலும் நடைமுறையில் உள்ள தகுதி விதிகளின் அடிப்படையில் பென்ஷன் பெற முடியும். மேலும் தற்போதைய விதிகளின்படி குறைந்தபட்ச மாதாந்திர ஊனமுற்றோர் பென்ஷன் ரூபாய் 1000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குடும்பத்திற்கு ஏன் இது முக்கியம்? மாதாந்திர குடும்ப பென்ஷன் குடும்பத்தின் முழு வருமானத்திற்கு மாற்றாக இருக்காது. இருப்பினும் குடும்ப தலைவர் இல்லாத சூழலில் வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, அத்தியாவசிய தேவைகள், மருத்துவ செலவுகள் போன்றவற்றை சமாளிக்க முக்கியமான நிதி ஆதரவாக அமையும். இபிஎஸ் மற்றும் இபிஎஃப் திட்டங்கள் ஓய்வூதிய சேமிப்பு திட்டங்களாக மட்டுமல்லாமல் குடும்பத்தின் எதிர்கால நிதி பாதுகாப்பிற்கான முக்கிய சமூக பாதுகாப்பு திட்டங்களாகவும் செயல்படுகின்றன. எனவே உங்கள் இபிஎஃப் நாமினி விவரங்களை அவ்வப்போது புதுப்பித்து வைத்திருப்பதும் அந்த விவரங்களை குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து வைத்திருப்பதும் மிகவும் அவசியம். இதன் மூலம் எதிர்பாராத சூழ்நிலைகளிலும் உங்கள் குடும்பத்தினர் சட்டப்படி கிடைக்க வேண்டிய பிஎஃப் மற்றும் பென்ஷன் பலன்களை எளிதாக பெற முடியும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.